தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நாம் தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும். அதுக்காக தான் இந்த கொண்டாட்டமே. கர்த்தர் நம்மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோசிச்சு பாருங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், மகிமையின் தேவன் மகிமையின் உலகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை. எங்கும் வியாபித்திருக்கிறவர், எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்கிறவர், அவர் எல்லாம் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தம்முடைய அந்த தெய்வீக மகிமையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய தியாகம். அதுக்கு எவ்வளவு தாழ்ச்சி வேணும் தெரியுமா? நம்மெல்லாம் கொஞ்சம் சொகுசா வாழ்ந்து பழகிட்டோம், கொஞ்சம் வசதிகளை அனுபவிச்சிட்டோம்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம்னா அதை காட்டிலும் ஒரு குறைவான உணவு இல்லை கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னா அவ்வளோ யோசிக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஏசி கீசிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வசதியா வாழ்ந்து பழகிட்டோம்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். இல்லை நல்லா சொகுசா ஒரு நல்ல மெத்தையில படுத்து பழகிட்டோம்னா ஒரு பாயில படுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். ஆனா தேவாதி தேவன், மகிமையின் ராஜன் தன்னுடைய மகிமையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை சிந்தித்து பாருங்கள். இனி ஒருபோதும் என்னை யாரும் அன்பு கூறல, எனக்கு அன்பு செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க.